ரோசு, வீடு நெருங்க நெருங்க எனக்கு பயமா இருக்கு. அட பயப்படாதீங்க அண்ணி, வாங்க. இத போற வழியில கைலங்கடையில போட்டுட்டு போயிருவோம். ஆமா ஓ ஹோட்டல் என்னாச்சு? இப்ப கேஸ் அடுப்பு வேலைலாம் யாரிச்சிங்காவ விறவெடுப்புக்கு போயிட்டாவங்காவ இப்பதானே ஹோட்டல திறந்த இருக்க ஹோட்டலே அவ்வளோ முடியானுவலாம். இப்போ உன் முவ ஹோட்டல மூட போறாளா இனிமே திறக்க போறாளா? ஐயோ எனக்கு அந்த வயிற்றுல கேட்கிய ஏன் மூவா சிலிண்டர் தட்டுப்பாடு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே அழுவையா அழுதுகிட்டு இருக்காங்க போன பண்ணி. எனக்கு என்ன பண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் அன்னிட்ட சொல்லி தோட்டக்காரல உள்ள அவ்வளோ மரத்தையும் வெட்டியாவது கொண்டு போட சொல்லியம்மா. கடையும் மூடிவிடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா வரவு வழியும்ல ஏற்றிவிட்டானுவலா. என்ன செய்யக்க நாட்டு நடப்பு அப்படி இருக்கு. நமக்கு சிலிண்டர் வாங்க வைக்கலாம தானே நம்மளே நம்ம வீட்டு கழுதை போய் இதை வாங்கிட்டு வாங்க களிமண்ணை போய் அள்ளிட்டு வாங்கலான்னு அனுப்பி விட்டுருக்கோம். இந்த கழுதைக்கு போனதுவே இன்னும் வர காணும். களிமண்ணை அள்ள போயிடுச்சு போனதுவே எங்க போய் தொலைஞ்சிட்டுவேன்னு தெரியல. ஆத்துக்குள்ளேயே ஆந்து தொலைஞ்சிட்டுவேன். ஆமா என் மொபைல்ட்ட நான் பின்னாடி ஒரு வரவெடுப்பு போட்டு வைக்கியான்னே அவன் கேட்டான்ல. இவ்வளோ பெரிய வீட்டில் வரவெடுப்பு பின்னாடி என்னத்துக்கு போடணும் வேண்டாமா அசிங்கமா இருக்கும்னுட்டான். வீடு பூரா கறியாவும் புகையாவும் அசிங்கமா இருக்கும்ட்டு அப்பயே போட்டிருந்தான்னா இப்போ வரவெடுல போட்டு போய் இப்போ செஞ்சுட்டு போயிருக்கலாம். இனிமேலாவது கொஞ்சம் அடுப்பு பூசணுக்கு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு பத்தியில. எனக்கு பூசுறதே மறந்து போச்சு. கொஞ்சம் எனக்கு பூசி தருவியல. நல்ல செங்கலை போட்டு பூசினா போதும்ல. ஆமா ஆமா அது போதும். இல்லைன்னா ஒரு மண் அடுப்பை வாங்கி வச்சு பூசி விட்டாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் பத்துக்க. எப்படி எனக்கு வெளியில ஒரு அடுப்பை மட்டும் போட்டு தந்துருக்க வரவு எடுத்து போட்டு பொங்கி சோர்கிரி ஆக்கிக்கிடுவேன் நான். எனக்கே உட்காந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. என்னன்னு நான் செய்ய போறேன்னு தெரியல எனக்கே. சும்மா அப்படி சொல்லாதீங்க. ஒழுங்கா எனக்கு போட்டு தாங்க அடுப்பு சும்மா. எத்த இருந்தாங்க களிமண்ணு? ஐயோ எத்த இங்க பாருங்க உங்க மூளை கலண்டு கிடக்கு. என்னலா மூளை இல்லாதவங்க கணக்க பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ எத்தே எங்க மூளை இல்ல உங்க மூளை தான் கீழே கிடக்கு பாருங்க. ஏ உமா சம கபடி என்னலா பக்க பக்கன்னு பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? தே உங்க மூளை கீழே விழுந்து கிடக்குன்னு சொல்றா தேவா. அவன் நம்ம மண்டையில களிமண்ணு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாளுவே. அதைத்தான் உங்க மூளை கீழே கிடக்கு உங்க மூளை கீழே கிடக்குங்காளுவே. பெரிய பொண்ணு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாலுவோம். வா ஓடிடுவோம். ஆமா வா ஓடிடுவோம். லட்சுமி அக்கா கருவாட்டு கறிவையும் கருவாட்டு பொரியலும் பண்ணி வச்சிருப்பாவ. போய் வாங்கிட்டு வருவோம் வா. ஆமா பத்தியா நானே மறந்துட்டேன். சீக்கிரம் ஓடியா. அவிய வேற தோட்டத்துக்கு சோறு கொண்டுக்கிட்டு போயிட்டேன்னு பேர போறாவ. நல்ல சோறுலாம் எப்பயாயினும் தான் கிடைக்கும். ஓடியா ஓடியா. சோத்துக்கு செத்த விடுவேன். இவ்வளவு நம்மளுக்கு மூளை இல்லைன்னு போறாளுவே. இவங்களுக்கு நம்ம சோறு கறி ஆக்கி வைக்கலன்னா சோத்துக்கு பதிலாக மண்ணை நாளி திங்களை விடுவேன். அவளை வீடு விட பிச்சை எடுத்து தும்பா அவளுக்கு என்ன. சரிக்கா வாங்க நம்ம போய் அடுப்பை செய்வோம். இப்ப அடுப்பை செஞ்சு போட்டாதான் நாளைக்காவது கொஞ்சம் அடுப்பு கிடுப்போல பத்த வைக்க முடியும். ஆமா வாங்க. இவ்வளவு மாதிரி எனக்கு என்னன்னு இருந்தா குடும்பம் வழங்குமா? என்னன்னு தெரியல இன்னைக்கு நேரமாவே கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிட்டம்மா. சுட சுட சோத்தை தட்டில் போட்டு தின்னு எத்தனை நாள் ஆகுது. எப்பயும் ஓர ஆறி போன அப்புறம் தான் தின்னுட்டு அடக்காது. இன்னைக்கு சூடா போட்டாச்சு செஞ்ச உடனே சாப்பிட்டுருந்தோம். இந்த மனசே வந்து சாப்பிட்றேன்னாரு. அவர் எப்போ வேணாலும் வந்து சாப்பிடட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவோம். ஒரு முட்டையும் அவிச்சு போட்டுருந்துருக்கலாம். இந்த பிள்ளைகள் இல்லைன்னா தான் நமக்கு ஒன்றும் செய்ய தோண மாட்டேங்குது. நமக்கு தானேன்னு. இன்னைக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு குழம்பு. நல்லா கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்சு செஞ்சிருக்கு. வந்துட்டோம். வாவ் கருவாட்டு கறி மனமோ மனம். எங்க எங்கன்னு மோப்ப பிடிச்சிக்கிட்டு இருப்பாளோ போலம்மா. இப்பதான் தட்டுல சோத்த போட்டேன். எல்லாம் கையை வச்சுட்டேன். நீங்களும் வேணும்னா இல்லை குழம்பு இருக்கலாம் ஊத்திட்டு போறதா இருந்தா ஊத்திட்டு போங்க. ஐயா ஊத்திட்டு அப்புறம் சோத்துக்கு இன்னொரு இடமா போக முடியும். சேர்த்து சோறு குழம்புமா ஊத்திக்கிட்டுறோம். எக்கோ பொரியல் வைக்கலையா? உங்க தட்டுல பொரியலை காணும். கருவாட்டை எங்க வீட்டுக்கிட்ட பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஏண்டான்னாரு. அந்த உள்ளே பிச்சு போட்டு மறுபடியும் கருவாட்டு குழம்புக்குள்ளே கூட கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். கறிக்குள்ளதான் கிடக்கும் கருவாடு. அங்க அடுப்பாங்கரையில போய் சோத்தை போட்டு தட்டுல சோத்தை போட்டு குழம்பு ஊத்திட்டு வாங்க. இல்ல உட்கார்ந்து திங்கணும்னா இந்தா ஊத்தி எடுத்துட்டு வரேன் இருங்க. பெரிய பொண்ணு நீ பேசிக்கிட்டு நான் சோத்தை போட்டு எடுத்துட்டு வரேன். இதுக்கு ரெண்டு பேரு. நீங்க கருவாடு பொரியல் பண்ணி பொரிச்சு வச்சிருப்பீன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆசாசியா வந்தேங்க. நீங்க இப்போ பொரியல் பண்ணலையோ? இன்னொரு நாள் பண்ணும்போது என்னையும் கூப்பிடுங்கக்கோ, நான் வாரேன். வாங்கி போட்டது 4 நாளா இப்படியே கடந்துச்சேன்னு நான் எடுத்து செஞ்சோம்ல. எப்ப எனவே நான் வாங்கியேனோ கருவாடு வாங்கியும் போது செய்யும் போது சொல்லியே. இல்லைன்னா ஒரு நாள் நான் வாங்கி கொண்டாரேக்கோ, செஞ்சு தாங்க என்ன. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம்ல. நான் வாங்கும்போது சொல்லி என்ன இன்னைக்கு செய்யலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் வேண்டாம் நான் சாப்பிட வருவேன் எனக்கு குழம்பு மட்டும் ஐயோ போதும்னாரா. அந்தாலும் சட்னி செஞ்சுட்டு வயிறு கபகபன்னு பசிச்சிச்சு. அந்தாலும் தட்டில் சோத்தை போட்டுட்டு உட்கார்ந்துட்டேன் சாப்பிடுவோன்ட்டு. அவர் என்ன எப்போ வராரோ வரும்போது வரட்டோன்னு நான் சாப்பிட உட்காந்தாச்சு. ஆமா நீங்க தான் ஆத்தங்கரைக்கு களிமண் எடுக்க போனீங்களா? எடுத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சுக்கு. பரட்ட 2 பேரும் எங்கெல்லாம் போனீங்க? ஏமா உன் மூஞ்சிய நீ கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா? ஏடா உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு. யார் பரட்டன்னு தெரியும். ஏ ரோஸு நீ ரொம்ப ஓவரா போற. நீ வந்ததுல இருந்துதான் இவன் என் பேச்சே கேட்க மாட்டேங்க. இன்னைக்கு சோறு கறி ஆக்குன்னா மறுபடியும் அந்த ஆளை போட்டுட்டு உங்களாட சுத்தத்துக்கு வந்துட்டா. அவன் எங்க போனீங்கன்னு கேட்க 2 பேரும் ஊர்ஜோ வேற. அம்மா சும்மா இருமா நீ வேற. நாங்க 2 பேரும் சைக்கிள் ஓட்டி பழக்க போனோம். என்னதே சைக்கிள் ஓட்ட போனீங்களா?
ஆமாம்மா, அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதான், அதான் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்க கூட்டு போனேன். பாவம் அண்ணி கீழே விழுந்து முட்டியெல்லாம் இழைச்சி பிச்சு போய் இருக்கு. போய் அண்ணியை கூட்டு போய் மருந்து போட்டு விடுமா போ. ஆமாடா, இந்த எலிசபெத் மகாராணி முட்டிக்கிட்டியெல்லாம் பேத்துக்கிட்டு வாரானி இவளுக்கு நான் அங்கே காய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய கைய காலம் முடிச்சுக்கிட்டு கடையில கிடக்கலான்னு இருக்காள, அப்படியே அவ வீட்டுக்கு ஓட்டுன்னு வரட்டி விட்டுருவான். அம்மா அன்னைக்கு சைக்கிள் ஓட்டி பழக கொடுக்காண்டாமா, சும்மா நீ திட்டிக்கிட்டு இருக்காத பத்துக்க. ஆமா, இப்ப இவன் சைக்கிள் ஓட்டிட்டு இந்த சைக்கிளை கொண்டுகிட்டு அவன் லடாக்குக்கு பயணம் போறா பேரு. ஏன் நானும் அண்ணியும் போவோம் லடாக், என்ன எங்க வேணாலும் போவோம். போவியலா போவிய, காலம் தரிச்சிருவேன். அம்மா தரிச்சு உன்னைய நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கணும்னு சொன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. ஐயோ ஆமால, நீ இன்னைக்கு எதுவும் மாப்பிள்ளக்காரே வாரான்னு சொன்னியே. இன்னைக்கு இல்ல, அடுத்த வாரம் தான் வாரானா. இன்னைக்கு மட்டும் வர்ற நேரத்துல நீ வீட்டுல எல்லாம் இருந்திருக்கணும், அப்புறம் தானே இருந்திருக்கும் கச்சேரி இந்த வீட்டுல எப்படின்னு. ஓ, அடுத்த வாரம் தான் வரானா? நல்ல வேலைமா, அவன் வரும்போது முன்னாடியே சொல்லிருமா. ஏன் ரெடியா இருப்பியோ? இல்ல அதுக்குள்ள ஏதாவது மாப்பிள்ளைய ரெடி பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கலாம்தான். நீ கேவலப்படுத்துறதுக்குனே வந்து பிறந்திருக்கியலா? தூரப்போமா, காலெல்லாம் வலிக்கு. நாங்க ஆத்துக்குள்ள ஓட்டி ஓட்டி காத்து பாலத்துல இருந்து விழுந்து கை காலெல்லாம் வலி. அம்மா சைக்கிள்ங்க அது நெளிஞ்சு போச்சுமா, நாங்க காயில கடையில போட்டு வந்துட்டோம். அது பேரச்சுங்களை கூட தேராதான். ஏ பாதவத்தி, அந்த சைக்கிள் எங்க வீட்டு சீதனம்டே, உங்க அப்பனுக்கு கொடுத்த சீதனம். அதை நான் பொக்கிசமா வச்சிருந்தேன். அதை கொண்டு போய் எனக்கு காயிலாங்கடையில போட்டுட்டு வந்துட்டியா? ஏ அம்மா, அந்த பொம்பளை ஏன் எப்ப பார்த்தாலும் கத்திட்டு அடக்கான்னு தெரியல. மருமவளைதான் கத்திட்டு அடப்பான்னு பார்த்தா ஓவளையும் கத்திக்கிட்டு தான் கிடக்கா. என்னதான் பிரச்சனையா அந்த கிழவிக்கு? ரோஸுக்கு தான் கிளி உழுதா? ஐயா, அந்த கூத்தை ஏன் கேட்கறிய லட்சு? பாலத்துல இருந்து சைக்கிள் ஓட்டி பழகிருக்காளுவ. பாலத்துல இருந்து நேரா கொண்டு அந்த திருட்டு போயிடுவாங்க. பத்திரக்கா தோட்டத்துல வேலை செய்யணும், மாடு மேய்க்கணும். அவங்க மேல கொண்டு விட்டுட்டாளுவ. ஐயே, அப்புறம் என்ன? சைக்கிள் இதெல்லாம் நெளிஞ்சு போச்சு. பாலத்துல இருந்து விழுந்தா வேற என்ன ஆகும்? ஐயா, அந்த பிள்ளைக்கு ஒண்ணு ஆகலையா? அந்த அவங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? திருட்டு போயிடுவளுக்கு அவியலுக்குலாம் ஒண்ணு ஆகல. சைக்கிள் தான் கொஞ்சம் சேதாரம் அதிகமாகி போச்சு. அதுக்கு தான் பிங்கி கத்திட்டு கிடக்குன்னு நினைக்கேன். இப்பதான் அந்த ஐஸ் பிள்ளைக்கு ரெக்க முளைச்சு பறந்த கிடங்க. அந்த ரோஸ் பிள்ளை கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் பறந்துகிட்டு கிடக்கு. அது ரெக்கையை உடச்சு போட்டாம விடாத பிள்ளை இருக்கு அந்த பிங்கி. நாங்களும் கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு தூக்கெல்லாம் ஏற்றி விட்டுருக்கோம், பிங்கி ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு. ஆனா ரோஸ் பிள்ளை நல்லா உஷாராதான் இருக்கு. பிங்கிக்கா பிறந்துச்சு இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வீட்டில் அந்த ஒன்று தான் உருப்படின்னு நினைக்கேன். ஆமா, மூவே ஒண்ணுத்துக்கு வேண்டாம். தாச்சுள்ள ஏட்டுக்கிட்டு அந்த பிள்ளையெல்லாம் பாடா படுத்துவான். இன்னைக்கு பிங்கி மருமூளை விரட்டி விட பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளை வந்தது நல்லா சந்தோஷமா கிடக்கால. கரெக்ட்னா மோளையும் சேர்த்து தான் வரட்ட வேண்டியிருக்கானுமே. ஏதோ நாளைக்கு பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை பார்க்க வரவா என்னமோ சொல்லிக்கிட்டு கிடந்துச்சு நேத்தம். ஐயோ, ரோஸ் கல்யாணம் ஆகி போச்சுன்னா ஐஸ் நிலமை. பழைய கிளவி கதவை திரட்டினாப்புல தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட இப்படி இப்படி பேசி கொஞ்சம் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்து அந்த பிள்ளையை காண விடாம இருந்து அந்த பிள்ளை என்னதான் பண்ண பாவம். அதெல்லாம் ரோஸ் பார்த்துக்கிடுவாக்க. இப்ப ஏன் நிலைமையே கவலைக்கிடமா இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஏம்லா? ஐயே, ஏன் நாத்தனாரு ஹோட்டல் ஆரம்பிச்சுல, ஹோட்டல் சிலிண்டர் விலையில எல்லாம் கூட்டிவிட்டான்னு சொல்லிட்டு அவன் எப்போ அங்க இருந்து எல்லாத்தையும் கறக்கலான்னு இருக்கா. என்ன வீடு முழுக்க சிலிண்டர் அடிச்சு வச்சிருக்க உங்ககிட்ட கறக்கிறதுக்கு? ஐயோ, ஒரு காடு கிடக்குல்ல, காட்டுல இருக்க மரத்தை அவ்வளோத்தையும் வெட்டி விட்டு அங்க சாய்க்க மரவலாம். என் வீட்டுக்காரர் போன் பண்ணாரு. மரம் வெட்டியவன் நம்பர் போன்ல இருக்கோம், அதை எனக்கு அனுப்புனாரு. அப்பதான் என்னன்னு கேட்கேன். மரத்தெல்லாம் வெட்டி சரைச்சி தங்கச்சிக்கு அனுப்ப போறேங்காரு. சரி வரவு தானே, போனா போது விடு. எக்க வெளியே வழக்கி கொடுத்தா என்ன காசு தருமாக்க? இப்போ கொள்ள லாபங்க. எல்லாத்தையும் அவங்கிட்ட அழுத்துட்டு அப்புறம் நான் என்ன நக்கியா பாருங்க. போற போக்க பார்த்தா பிச்சை தான் எடுக்கணும் போல திருத்துருவா போய். இப்பயும் அதெல்லாம் பண்றா. பயணம் எங்க இருந்துதா பாட்டு பிடிப்பானோல தெரியல. ஆனா நல்லா தான் இருக்கு. வெறுப்பா இருக்கு. இந்த பஸ்ல கொண்டு நம்மள போட்டுட்டாங்க. நம்ம பசங்களோட இருந்தா தான் நமக்கு ஜாலியா இருக்கும். இவன் வேற அங்க போய் உட்கார்ந்துருக்கான் மணி. இதுல வேற எங்க ஆண்டி எங்கேயும் போவாத, இங்க என் பக்கத்துல உட்காரு, எதையும் 7:30 இழுத்துறாதுன்னு பிடிச்சு இங்க உட்கார வச்சுட்டாங்க. இப்படி இருந்தா வழங்குமா? இதுக்குதான் சொந்தக்காரங்க ஸ்டாஃபா இருக்கிற காலேஜ்ல நம்ம படிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம ஃப்ரீயாவே இருக்க முடியாது. ஏய், இவனுங்க ஆடுறத பார்க்க கடுப்பா இருக்குடி. எப்படிதான் பாத்துட்டு இருக்கியோ தெரியல நீ. ஏன் ஹேமா, நல்லா தானே இருக்கு. ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கோமாளிகளாங்க. இவனுங்க மட்டும் அந்த பஸ்ல இல்லன்னு வையா, நமக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிரும் பஸ். அதனால நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு நீயும். லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்றானுங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய் விடு விடு. அங்க போய் டூருக்கு போனப்ப நம்ம தனியா ஸ்டே பண்ண போறோம், நம்ம தனியா என்ஜாய் பண்ண போறோம். இவங்களே கூடவேவா நம்ம சுத்திட்டு இருக்க போறோம். இவங்க பஸ்ல டிராவல்ல நமக்கு வேற வழி இல்ல. நம்ம கிளாஸ்ல தான் இங்க இருக்க வேண்டியிருக்கு இவங்க கூட. அதனால என்ன? ஆமா, அதுவும் சரிதான். நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன்டி. எங்க அம்மா கிட்ட 5000, நீங்க டாடி கிட்ட 5000 வாங்கி 10,000 வச்சிருக்கேன். நல்லா ஜாலியா செலவு பண்ணணும். ஏய், அவ்வளவு வச்சிருக்கியா?
ஆமா, நீ எவ்வளவு கொண்டு வந்த? எங்க டாடி 2000 தந்தாங்க, எங்க மம்மி ஒரு 1000 தந்தாங்க. எங்க டாடி தந்ததை நான் சொல்லவே இல்லை எங்க மம்மிட்ட. எங்க மம்மிட்ட சொன்னேன்னு வையேன், அந்த 1000 தர மாட்டாங்க. அதனால எங்க மம்மிட்ட எதுவுமே சொல்லல. அதனால என்கிட்ட இப்ப 3000 இருக்கு. அவ்வளவுதான் வச்சிருக்கியா நீ? சரி விடு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு தாரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பெருசா வெளியிலலாம் எதுவும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், அது ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு. அப்படி இல்லடி, நம்ம வந்த இடத்துல ஏதாவது வாங்கி சாப்பிட்டு ஜாலியா இருந்தாதான் நம்மள வந்து ஒரு ரிச்சா நினைப்பாங்க. நம்ம எதுவுமே செலவு பண்ணலன்னு வையேன், நம்ம வந்து செலவு பண்ணதுக்கு யோசிக்கிறோம், கஞ்சபீஸ் நிறைன்னு சொல்லுவாங்கடி. அதுக்கு தான் சொன்னேன். சரி பார்க்கலாம், நம்ம போற இடம் எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. சரி போனா அங்க நமக்கு எத்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், எதனால ஷாப்பிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பாடி. சோனி, நீ சூப்பரா டான்ஸ் ஆடுவல்ல, நீயும் போக வேண்டியது தானே? கூச்சமா இருக்கோ, ஆடவே மாட்டேங்கிற? ஆமா, உனக்கு வாந்தி வருதுன்னு சொல்லல, போய் வாந்தி எடுக்க வழிய பாரு. சன்னல் சீட்டு கொடுத்தாச்சுல. எனக்கு இப்ப வாந்தி எல்லாம் போயிருச்சு. நீ ஆட வேண்டியதானப்ப, ஜாலியா ஆடுவ எப்பயும். பஸ்ல நீ சின்ன பொண்ணுலாம், இப்ப என்னன்னா நீ ஆடாம உட்கார்ந்துருக்க. அதான் கூச்சப்பட்டு உட்கார்ந்துருக்கியோன்னு நினைச்சேன். மச்சான் வாடா சாமு, நம்மளும் ஆடலாம் அந்த பாட்டுக்கு, செம்மையா இருக்கும். சித்தப்பு சிக்கன்னு வராலே செம்மையா இருக்குடா. இதான் ட்ரெண்டிங் போவா. டேய் வாய் மூடுற குரங்கு. சோனி, சீனியர் ஒன்னே மாதிரி தான் கூச்சப்பட்டு இருக்காருன்னு நினைக்கேன். உன்னைய வாந்தி எடுக்க வழிய பாருன்னு சொன்னேன். எனக்கு வாந்தி வரலடி. பசங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துரும். எல்லாரும் அவங்கவுங்க லக்கேஜை கவனமா எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் லக்கேஜையும் பத்திரமா வச்சிருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. மேம். எக்கா என்னக்கா போன போட்டு வர சொல்லியிருந்தியே, என்னாச்சு? நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட உங்கள் அம்மையை கொஞ்சம் சமாளிங்க, நான் லட்சுமி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஏதோ அவசரமாக என்னமோ தெரியல, போன போட்டு வாழான்னு கூப்பிடியாவ, கொஞ்சம் சமாளிங்கன்ட்டு ஓடி வந்தேன். என்னாச்சுக்கோ? ஆமா, 2 பேரையும் போன போட்டு கூப்பிட்டுருக்கீங்களா? என்னக்க வாங்க வாங்க, முத உட்காருங்களா. எல்லாத்துக்கும் படன்னு கேள்வி கேட்பாளு அம்மா. ராத்திரில அவ்வளோ சீக்கிரத்துல கூப்பிட முடியல, என்னனாலும் வீடு போய் அடங்கலான்னு சத்தம்லாம் போடுவியே, திடீர்னு கூப்பிட்டுருக்கீல்ல, அதான் என்னாச்சு ஏதாச்சும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்தோம். அது ஒன்றும் இல்லைல, மனசுக்கு கொஞ்சம் சரியில்லை, அதான் உங்களோட கூப்பிட்டேன். சரசன் அண்ணன் தான் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களோட கொஞ்சம் வந்தியல்னா கலகலன்னு இருக்குமானு தான் உங்களோட போல போட்டு அப்புறம் கூப்பிட்டோம். 4 மணிக்கு எப்போ பார்த்தாலும் பீடி சுத்துவலதான். இந்த இருட்டுக்குள்ளேயும் பீடி சுத்தலன்னா ஆவாத பொம்பளை. நாளைக்கு பீடி இடைக்கு பீடி தூள் கொண்டு போகணும்ல, அதுக்கு தான் மாங்குன்னு சுத்திட்டே டாக்கேன். கொஞ்சம் நூல் சுத்தணும், சுத்தி தரியா? போங்க, அது தெத்தா கிடக்கும். வேற நான் அத்து நூல் சுத்துனேன்னு அப்புறம் நான் மறுபடியும் சத்தம் போடுவீங்க. அதை நீ பகல்ல பாத்துக்கிடலாம், ராத்திரில அதை சுத்த முடியாதம்மா எனக்கு இப்போ. அதான் இல்லாட்டினால நீ செஞ்சு கிழிச்சிருவல்ல. ஆளுபடி உங்களுக்கு நூல் சுத்ததான் மெனக்கிட்ட போல பண்ணி கூப்பிட்டியல்ல. இப்ப திங்க ஏதாவது இருக்கு வேணா வந்திருப்பல்ல நீ. அதுன்னா நியாயம் இருக்கு. இப்ப என்னத்துக்கு கூப்பிட்டியன்னு தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கோம்ல. சரி என்னன்னு சொல்லுங்க, என்ன மனசு கஷ்டம் லட்சிக்கு? அது ஒண்ணும் இல்லல, பிள்ளைகள் வேற டூருக்கு போயிருக்கா, அதை நினைச்சது மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஏன் மறுபடியும் நல்லா தானே சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சியே, வேற என்ன? எப்பயும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அதுக்குதான் வேண்டாம்னு சொல்லிட்டு நடந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் டூருக்கு. இப்ப இந்த ஆட்டிக்குளத்துல நம்ம ஊர் தானே, இங்க பக்கத்துல தானே, இதெல்லாம் நடந்ததை கேட்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமா இருக்கு. இந்த 12ஆப்பு பிள்ளைக்கு இப்படி ஆகி வச்சு பத்தியில, நம்மளும் 4-5 நாளா வீடியோ போடலன்னா அதை பத்தி பேச முடியாம போச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்க்கு. இந்த மாதிரி பண்ணணும்னு துண்டு துண்டா வெட்டி போடணும், அப்பதான் என் மனசே ஆறும். ஆமலா, பொம்பளை பிள்ளைல பெற்று வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கதே இருக்குதான். நினைக்கும் போதே மனசு பதறுது. இப்ப இந்த டூருக்கு போற பிள்ளைகள் என்ன ஆகுமா ஏதுன்னு ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதான் சரசுக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதான் அதை பற்றி நினைக்காதீங்க, கொஞ்சம் இவ்வளோ கூப்பிடுங்கன்னா அதான் மறுபடியும் உங்களுக்கு போன் அடித்தோம். நல்லதுதான். பிள்ளைகள் போன் பண்ணாலுவலா? ஆமா அப்பப்போ போன பண்ணி கேட்டுக்கிட்டு தான் அடக்கேன். எரிச்சபடியாளவை என்ன இறங்க கூட இல்லம்மா, இறங்குனதான் போன் அடிக்கேன்னு. காலையில போனவியல்வு என்ன இறங்கலையாமாக்கா? ஆமா, ராத்திரி தான் இறங்குவாங்களாம். அதுக்கப்புறம் ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில தான் சுத்தி பார்க்க கிளம்புவாங்களாம். என் மோளுக்கும் அப்பப்போ போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என் மோளையம்மா எனக்கு போன் அடிச்சு எதனாலும் சொல்லியம்மா இறங்குனாதான், சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காதான்னு எரிச்சபடியா. நம்மளுக்கு தானே தெரியும் இந்த பிள்ளைகள் வேலை நினைச்சு, அதுவே அசால்ட்டா இருக்கு. அதெல்லாம் டீச்சர் மார்பா கூட போயிருப்பாவல்லாக்க, அதெல்லாம் பிள்ளைகள் பத்திரமா இருக்கும். தனியாக போனாதான் பயப்படணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தானே போயிருக்காவ, அதனால நீங்கள் பயப்படாதீங்கக்கோ, பத்திரமா போயிட்டு பிள்ளைகள் பத்திரமா வந்துடும். ஸோ நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கு. இருந்தாலும் மனசுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி பிள்ளைகள
வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்லயே போட்டிருந்துருக்கலாமோ, நம்ம கண்ணு முடியாது கடந்திருப்பாளுன்ற மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. இந்த பிள்ளைகள் திரும்பி வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பத்துக்க. உலகத்துல என்னென்னமோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னன்னா இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல என்ன பிரச்சனைனாலும் இதுவும் பிரச்சனை தானலா. இது நம்ம ஊர் பக்கத்துல உள்ள நடந்த விஷயத்துல நினைக்கும் போது ஈரக்குள்ள நடக்குது இல்ல. அங்க ஈரான அமெரிக்கா குண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை நினைச்சு வருத்தப்பட்டியல. அங்க குண்டு போட்ட நம்ம என்னலாம் வருத்தப்படியதுக்கு? அவனு ஏன் குழுப்படுத்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கானுவே. நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானலா. அங்க குண்டு போட்டா அங்க நமக்கு பாதிப்புக்கு. இங்க பாருங்க, இப்ப கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. ஏன் காரணம் என்ன? அங்க குண்டு போடியது தான் காரணம். அதுக்கு இதுக்கு என்னலாம் சம்பந்தம் இருக்கு. நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பாருங்க. எப்ப பார்த்தாலும் பிடிச்சு திக்கிட்டு பீடி தட்டுக்குள்ளே தலை விட்டுக்கிட்டு இருந்தா என்ன தெரியும்? இந்த அடுப்பங்கரையும் தோட்ட வேலையும் பாயமுனையும் ஈக்கு கிளிக்கேன்னு ஆகும். நமக்கு அங்கேருந்து வர்ற கேஸ் எல்லாம் தடுத்து விட்டானுவேன். அதனால தான் நமக்கு அங்கே போர் நடக்குல்ல, இடையில வர்ற கப்பல் வழியே தடுத்து விட்டானுவலாம். அதனால தான் அங்கே கேஸ் தட்டுப்பாடு. இப்போ எல்லா விலையும் பெட்ரோல் கிட்ரோல்னு எல்லா விலையும் ஏற்றி விடுவானுவேன். ஹோட்டல்லாம் பாதி ஹோட்டலும் மூடியாச்சான். கொரோனா பாதிப்புல பாதி ஆச்சுல்ல, அந்த மாதிரி தான் இப்பயும் நாட்டு நிலைமை இருக்கு. இப்ப இந்த யாத்தின விலையெல்லாம் குறைப்பானா குறைக்க மாட்டானா அதை பத்தி வருத்தப்படுறத விட்டுட்டு பத்திரமா போயிட்டு பிள்ளைகள் வரோம். சும்மா போட்டு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல நீங்களும் வாண்டு பிள்ளைகள் அதையும் பத்திரமா தான் பாத்துக்கிட்டு நாட்டுல நடக்கிறத பத்தி எது எதுக்கெல்லாம் தான் பயப்படியது நம்ம பொம்பளைவ. நாடு மோசமா இருக்கு. நாட்டில் நடக்கத நியூஸ்ல எங்க போடியானுவேன். கட்சிக்காரனுவன் எவ பின்னாடி சுத்தியா, எவ போட்டோ எடுத்து போடியா, எவ வீடியோவில் கல்யாணத்துக்கு போறான் சோடியான்றதை தான் வீடியோ எடுத்து படியாவ. பாதி விஷயம் நாட்டில் மக்களுக்கு தெரியவே மாட்டேங்கு. பரபரப்பா தெரியுது மக்கள். அதை தான் என்னத்தை சொல்ல, நாடே மோசமா போயிட்டு இருக்கு போங்க. ஆமா ஆமா, அந்த கப்பிள்ஸ் தானே சொல்ற. ஏகப்பட்ட கப்பிள்ஸ் இருக்கு. நீங்க வேற சும்மா இருக்கனாலும் முடி அவியல்வ கதை நமக்கு எதுக்குல. நம்ம வீட்டு கதையே பேசுவோம். நம்மட்டு பிள்ளைகள் திரும்பி வர வரைக்கும் நமக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தாப்புலதான் இருக்கணும். ஆமா, பத்திராளியக்காக்கு நீங்க போன் பண்ணி கூப்பிடலையாக்கோ? அவைய பிள்ளை எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காளாம். அவைகளுக்கு காப்பி ஆத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காவலாம். கொடுத்துட்டு வாரேன்னாவ. ஓ சின்ன பொண்ணு பப்ளிக் எக்ஸாம் எழுதியால. ஆமா மொவா எப்படியும் பாஸ் ஆகணும்னு கோயில் குளமா அலையுது அந்த பொம்பளை. அதெல்லாம் சின்ன பொண்ணு அசால்ட்டா பாஸ் ஆயிருவா. இவியல்வே ரொம்ப மக்கு கணக்கு அந்த பிள்ளைய இது பண்ணுவாவ. அது ஒன்னே மாதிரி தானே இருக்கும், வேற அப்படித்தானே பயப்படுவாவ. அது அதி புத்திசாலி. அதை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டிய? பார்க்கதான் பேக்கு கணங்கா இருப்பா. அவளை மாதிரிலாம் யாரும் முடிவெடுக்க முடியாது, புத்திசாலித்தனமா நடந்துக்கிட முடியாது தெரியுமா? இப்படிலாம் வருங்காலத்துல என்னை மாதிரி சூப்பரா ஜம்முன்னு வரும் பாரு. பாஸ் ஆனா சரிதான், பாஸ் ஆகலன்னா கஷ்டம். உன்னை மாதிரி பத்தாப்பு பேலுனா நீ மூடு. 8ஆப்பு பேலு தானே. நான் 8ஆப்பு பாஸ், நீ 10ஆப்பு பேலு. இவ்வளோ ஒருத்தி. நீங்களும் இல்ல பாயப்பட்டு உட்கார்ந்துருந்ததோ நல்லா சோறு தான் சாப்பிட போறீங்கன்னு பார்த்தோம். சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிடவே தோணல. பிள்ளைகளும் நினைச்சு பிள்ளைகள் இனிமே ரூமுக்கு போயிட்டோம் சாப்பிட்டுட்டு தான் படுக்க போறோன்னு சொல்லிய வரைக்கும் எனக்கு மனசுல சாப்பிடவே தோணாது. ஆனா போங்க லட்சி தட்டுல சுவாத்தப்பட்டு கொண்டாங்க. பிள்ளைலாம் தான் இறங்குனதும் சொல்லுமே சாப்பிடுங்க. நாங்க இருக்கும்போதே வேற நாங்களும் கிளம்பிட்டோம்னா வேற நீங்க சாப்பிடாம டப்பிய. ஆமா லட்சி போய் சுவாத்தப்பட்டுட்டு வாங்க, சாப்பிடுங்க. ஆமா கருவாட்டு கறி தானே, எங்களுக்கு கொஞ்சம் சுவாத்தப்பட்டு தட்டுல எடுத்துட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லாரும். நிலா சோறு அதானே அவ்வளவு அக்கறையா சாப்பிட கூடியாலன்னு நினைச்சேன். நான் லட்சுமி அக்காட்ட குழம்பு வாங்கிட்டு போனதை எங்க வீட்டுக்காரர் ஊற்றி தின்ட்டாரு. அந்த குழம்பு நல்லா மனமா இருக்காது. என்ன குழம்புனாரு? லட்சுமி அக்கா வீட்டுல இருந்து வாங்கிட்டு கருவாட்டு கறி நான் திங்கணும்னு வச்சிருக்கேன்னு அவர் ஊற்றி தின்னுட்டு நீ அப்பயே தின்னலாம், நீ வேற ஏதாவது எங்க அம்மாச்ச குழம்பு தின்னுட்டாரு. அதை என்னத்தை திங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் போன் வந்துச்சு, அந்த அளவுக்கு வந்துட்டேன். லட்சுமி அக்கா கருவாட்டு கறியில கொஞ்சம் சோறு போட்டு கொண்டாங்களா? இருளான் தான் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கும் போட்டு சேர்த்து எடுத்துட்டு வாங்க. எனக்கு எங்க திங்கே தோணல போ. அட போங்க, எடுத்துட்டு வாங்க லட்சி. சேர்ந்து சாப்பிட்டோன்னா ஒன்றும் தெரியாது. நாங்கள் போன அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால எடுத்துட்டு வாங்க போங்க. நான் வேணா சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நீங்க வேணா இருக்கீங்களா? போறியாடே, சோத்து பானையும் கரைச்சிட்டு எல்லாத்தையும் வேணா எடுத்துட்டு வாங்கின இருந்தே சாப்பிடுவோம். ஆளுக்கு கொஞ்சம் நிறுத்தி சாப்பிடுவோம் இருக்கதே. இந்தா இருங்க, நாங்கள் எடுத்துட்டு வரோம். எல்லாம் உமா ஓடியா, எல்லாம் எடுத்துட்டு வருவோம். வா பெரிய பொண்ணு. பாத்தியலாக்க சோறுனது என்ன நீ பறக்கால வேணு? அவளும் இல்லைனாலும் நமக்கு மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. சரி என்னமும் பண்ணிட்டு போறாளுவே விடு. நீ பீடி அப்புறம் சுத்திக்கிடலாம், வச்சுட்டு சாப்பிடு. இல்லக்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இன்னொரு 10 கட்டு போல சுத்த வேண்டி இருக்கு. சுத்திட்டு தான் தூங்கணும். அப்பதான் நாளைக்கு கொண்டு போய் பீடி கடையில கொடுக்கலாம். நான் வேணா கொஞ்சம் குழல் போட்டு தரட்டுமா? சுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால கொஞ்சம் பொறுமையா தான் சுத்துவேன். வேற பீடிக்காரன் இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு வேற கண்டுபிடிச்சிருவானு நினைச்சுக்கிட்டு தான் வேற நான் சுத்தல. இல்லக்கா அது நான் ஒரு 2 மணி நேரத்துல சுத்தி போட்டுருவேன் அவ்வளோத்தையும். சரி அப்போ முடியலன்னா சொல்லு, நான் ஏதாவது ஒத்தாசை பண்றேன். எனக்கு இலை மட்டும் நினைச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் வெட்டி தரணும். வெட்டி தருவீங்களாக்க? ஆசு கத்திரி எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வா, வெட்டி தரேன். சரி அப்ப இன்னும் கொஞ்சம் இலை இருக்கு, இதை சுத்திட்டு அப்புறம் நான் எடுத்துட்டு வரேன். சரி சரசு.